இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுவரைக்கும் யாருமே சுவைக்காத புதிய சுவையில் துவையல் ஆம்லேட் தாங்க பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வத்தல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த கருவேப்பிலை சேர்த்தா பிறகு ஃப்ளேவர் சூப்பராக வருதுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஆறவும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம துவையல் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க. ரொம்ப ஏற்றி வச்சிடாதீங்க. இப்போ லைட்டாக இதை இந்த இந்த முட்டைகளை மட்டும் லைட்டாக அப்படி வெளியில் தள்ளி விட்டுக்கலாம். ஏன்னா நடுவில் வேகாமல் நம்மளுக்கு வந்துடும். அதனால் நடுவில் உள்ள முட்டைகளையும் இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆம்லேட் இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா மெத்துன்னு புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு ஆம்லேட்டை ஊற்றிக்கலாங்க. நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம், அதனால் புஷ்ஷுன்னு மேலே வரைக்கும் வந்தது. அதனால் இப்போ ஒரு 1/4 கரண்டி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா சொன்னது போல் தான் இந்த சென்டரில் உள்ள அந்த முட்டை வெளியில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம தோசைக்கல்லையும் இந்த ஆம்லேட் ஊற்றி எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்குறேன். 2 குழிக்கரண்டிக்கு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி நல்லா நீவி விட வேண்டாம். அந்த இடத்துலையேவும் ஆப்பங்கணக்கிட்ட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கிட்டு நல்லா வேகவும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு ஆம்லேட்டு. இப்போ எடுத்துக்கலாங்க இதையும். இந்த ஆம்லேட்டை வெறுமனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. எத்தனை ஆம்லேட்னாலும் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம துவையில் மொத்தமாக பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்பப்போ ஆம்லேட் தேவைப்படுதோ அந்த சமயத்தில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.